ஆரியன் படம் பார்த்துட்டு வெளில வந்திருக்கேங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா ஒரு சந்தோஷத்துல வந்திருக்கேன். என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி லைக் பண்ற கேரக்டர் நானு. பொதுவா கிரைம் த்ரில்லர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கொலை செய்வான், ஒரு 4-5 பேரை கொலை செய்வான். அவன் ஏன் கொலை செய்யறான், கொலை செஞ்சவன் யாரு, இதை வந்து லாஸ்ட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு சஸ்பென்ஸ் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணிடுறாங்க. இவன் தான்டா கொலை பண்ண போறான் அப்படின்றத ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணிடுறாங்க. நீங்க சோகமா உட்காருவீங்க, என்னடா இவனே கொலை செய்ய போறான்றீங்க. அப்புறமா எங்களுக்குதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சேன்னு நினைக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும், கொலை செய்ய போறவனே ஃபர்ஸ்ட் செத்து போயிடுவான். சோ யாரு வந்து அக்யூஸ்டா அவன் ஃபர்ஸ்டே செத்து போறான். இதுக்கப்புறமாவும் இந்த 5 கொலைகள் நடக்குது. இது எப்படி நடக்குது? அதே ஒன்னொன்னு என்னன்னா, கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி வந்து பேரை வேற ரிவீல் பண்ணும். சோ இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது? இந்த 5 பேர் செத்து போறாங்க, இவங்க யாரு? சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சவங்களா, கெட்டது செஞ்சவங்களா? செல்வராகவன் யாரு? ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வராரு, இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வராரு? இதுதாங்க மிகப்பெரிய கருத்து. உண்மையிலே சொல்றேன், இந்த டீமை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா பொதுவா இன்றைய இளைஞர்கள் யார் பின்னாடி போறாங்கன்னா, ஒரு நடிகன் பின்னாடியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவங்க பின்னாடியோ போறாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குப்பாள்றவனை நம்ம என்னைக்குன்னா பாராட்டி இருப்போமா? ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டை நம்ம என்னைக்குன்னா பாராட்டி இருப்போமா? ஒரு சொசைட்டிக்காக பாடுபடுறவனை நம்ம என்னைக்குன்னா பாராட்டி இருக்கோமா? எவனா என்னைக்குன்னா செத்து போனா நம்ம ஃபீல் பண்ணிருக்கோமா? ஃபீல் பண்ண மாட்டோம். இதே ஒரு நடிகை செத்து போனா ஐயோ அப்பானுவோம். இதே இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நாள் ரீல்ஸ் போட்டு சுத்துறவன் செத்து போனா ஐயோ அப்பானுவோம். ஆனா சமுதாயத்திற்கு நல்லது செய்யறவன நம்ம விட்டுறோம். அதுதான் இந்த கதை. சூப்பரா எடுத்திருக்காங்க. விஷ்ணு விஷால் உண்மையிலே சொல்ற ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்றாரு. நான் போலீஸா நடிச்சா படம் இட்டு, நான் கிரைம் த்ரில்லர்ல நடிச்சாலும் படம் இட்டுடான்றது மாசா இருக்கு. படம் சூப்பர். நல்லா இருந்தது, மூவி நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஓரளவுக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஒரு 2.5 மணி நேரம் போறதே தெரியல. நல்ல என்டர்டைன்மெண்ட்காக அந்த படம் நல்லாவே பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு மெசேஜ் இந்த படத்துல நமக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷாலா இருக்கட்டும், செல்வராகவனா இருக்கட்டும், 2 பேருமே ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா செல்வராகவன் வந்து இல்லை வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும் அவர் தான் இந்த படத்துல ஒரு ஹீரோ மாதிரி ஒரு இதை டெலிவர் பண்ணியிருக்காருன்றதே ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ஏற்கனவே ராட்சசன்ல பார்த்தது தான் இதுலயும். ஆனா இதுல விஷ்ணு விஷால் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனா ராட்சசனுக்கும் இதுக்கும் நல்ல ஸ்டோரி டிஃபரன்ஸ் இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. பிஜிஎம்லாம் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேருமே செல்வராகவனா தான் நம்ம இதில் இது பண்ணோம். அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை யோசிச்சு எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. ரைட் ப்ரோ, புரியல. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்கெங்க கரெக்டாக கொண்டு வரணுமோ அதை பெர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப போட்டு எல்லா கேரக்டர்ஸையும் உள்ள இன்வால்வ் பண்ணாமல் ஒரு 5-6 கேரக்டர்ஸில் கரெக்டாக வச்சு படத்தை கரெக்டாக முடிச்சிட்டாங்க. போலீஸாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் போலீஸாக நடிக்கிற எல்லா படமே நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் இது மாதிரி வரும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆரியன் கதைக்களமே ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக ஹாலிவுட் படம் எடுக்கணும் அது பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா இந்தியாவில் இருந்து நம்ம எதுக்குல ஹாலிவுட் படம்லாம் பார்க்கணும், இந்தியா படமே ஹாலிவுட் மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு. ஆனால் இந்த கதைக்களம் 1 வரியில் ஃபஸ்ட்டே சொல்லிடுறதுனால அது பிடிச்சிருந்தது. இசட்ரோ இது சீரோவுக்கு டிக்கெட் வாங்கினேன். எப்போவுமே சீட்டு மோனையில் தான் இந்த மாதிரி சைக்கோபேத் படம்லாம் பார்ப்போம். ஆனால் இசட்ரோக்கு இன்டர் பிளாக்ஸ் முன்னாடி வந்து பார்க்க வச்சுது இந்த படம். அந்த விதத்தில் இந்த கதையில் என்ன இருக்குன்னா, 1 லைனை மட்டும் சொல்லணும்னா, சைக்கோபேத்தா செல்வராகவன் நடிச்சிருக்கிறாரு. செத்து போன ஒரு ஆளு முதல்ல சுட்டுன்னு செத்துறாரு. அடுத்த 5 நாள்ல நான் 5 பேரை சாவடிக்க போறேன்றான். இதுவே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. அதை அழகா ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சு ஒரு சமுதாய சிந்தனையில முடிச்சது வந்து ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரையும் ஓட விட்டாங்க. நகைலாம் வச்சிருக்கவங்க போகாதீங்க, கண்டிப்பா நகத்தை கடிச்சு கீழே துப்பிடுவீங்க. அவ்வளோ அழகா இருந்தது படம். விஷ்ணு விஷால் வந்து இப்போ நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இன்னொன்று இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், விஷ்ணு விஷால் அவரோட பையன் பேர் வச்சிருக்கிறார் ஆரியன்னு, அந்த பேரை காப்பாற்றினாரான்ட்டு. விஷ்ணு விஷால் அவர் பையன் பேரெல்லாம் காப்பாற்ற தேவையில்ல. எந்த கான்ட்ரவர்சியும் சிக்கல்னாலே அவர் பேரே நல்லா இருக்கும். அவர் பையன் பேரை அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனால் நல்லா இருக்கு இந்த படம். அவர் தம்பிக்குன்னு ஒரு படம் போன மாதம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா இருந்தது. இந்த படமும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. வந்திருக்கிற 6 படத்துல இந்த படம் முன்னிலை வகிக்கும்னு நான் நம்புறேன். படம் வந்து ஒரு டீசன்ட் வாட்ச் தான். பட் ராட்சசன் அளவுக்குலாம் இல்லை. படத்தில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் அழகாக சொல்கிறாங்க. ஆனால் சொன்ன வந்த விதம் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தா இந்த படம் ராட்சசனை விட சூப்பராக இருக்கும். மியூசிக் அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. செல்வராகவன் சார் சான்ஸே இல்லை. அமீர்கான் நடிக்க வேண்டிய ரோலை வந்து செல்வராகவன் பண்ணியிருக்காப்புல. அவரே சொல்லிட்டார், நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் செல்வராகவனை கூட்டி வந்து நடிக்க வச்சேன் அப்படின்னு. அமீர்கான் எவ்வளோ கெஞ்சி கூட அந்த கொடுக்கல. ஆனால் என்னை பொறுத்தவரை அமெரிக்கானை விட சிறப்பாக பண்ணியிருக்காப்புல செல்வராகவன் சார். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஆர்பிடிலாம் தூக்கி நிப்பாட்டி வச்சுறாங்க. என்னென்னா கில்லரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே ஓப்பன் பண்ணதுனால கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு. அது தவிர வந்து அவங்க கொல்லப்படுற 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒட்டலை. அந்தளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும்.
ஸோ கொஞ்சம் மெனக்கட்டு ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் ஒரு சுவாரஸ்யம் பண்ணியிருந்தாங்கன்னா ராட்சசனோட தூக்கி சாப்பிட்ருக்கோம். மற்றபடி எல்லாம் ஓவராலாக ஒன் டைம் வாட்சபிள், டீசன்ட் வாட்ச். படத்தில் உண்மையிலே விஷ்ணுஷல் ஆக்டிங் செம்ம. செல்வராகவன் சாரை பார்க்கும்போதே சாதாரணமாக வர்றாப்புல, நம்ம மாதிரி தான் வந்துட்டு போகிறாள். பெரிய கெட்டப்பு அது இது எதுவுமே இல்லாமல் ஒரு பேண்ட் ஷர்ட் வந்த ஒரு அருமையான சமுதாய சீர்திருத்தவாதி. படம் பார்த்துட்டு வரேன். யூனிக்கான கான்செப்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் இந்த ஐடியா யாரும் பண்ணதில்லை. அதுக்கே வந்துட்டு ஒரு வாழ்த்துக்கள் சார் அப்படின்ற தான். ஆனால் வந்துட்டு அந்த சீரியல் கில்லருக்கு த்ரில்லருங்கிற மாதிரி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. பட் என்னன்னா அந்த சீரியல் கில்லர் த்ரில்லரை பார்க்கும்போது ஒரு பதைப்பு வரும், ஒரு டென்ஷன் வரும். அது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆச்சோங்கிற மாதிரி எனக்கு மிஸ் ஆச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அவர் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு. அவர் தான் சொல்றாருல, அவர் டைரக்டர் ஆக்டர், அதே நேரத்தில் வேரியஸ் ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாருன்ட்டு. அவரோட ஒர்க்கை அவர் எல்லா படத்துலையும் கரெக்டாக பண்ற மாதிரி இந்த படத்துலையும் பக்காவாக பண்ணியிருக்காரு. செல்வராகவன் சொல்லவே தேவையில்ல. அவரே ஒரு டைரக்டர். ஸோ அவருக்கு எப்படி எல்லாமே நடிக்கணும்னு தெரியும். அவர் சட்டில்டான ஒரு ஆக்டிங். பட் என்னன்னா வந்துட்டு அந்த வில்லன் கேரக்டரை பார்த்து பயமோ ஒரு கோவமோ அது எனக்கு வரல. அதுதான். சாங்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. நான் வந்து எனக்கு அவ்வளோ படம் பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆகாது. வீட்டில் போய் கேட்டு தான் கனெக்ட் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவல். அதான் ராட்சசன்லேயே பண்ணியிருப்பார்ல கிப்ரான் சார் வந்துட்டு. ராட்சசன்லேயே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்ம போய்கிட்டே இருக்கும், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து எனக்கு தெரில எப்படின்ட்டு. படத்தோட ப்ளஸ்னா ஐடியா தாங்க ப்ளஸ். ஐடியா அண்டு ஸ்க்ரீன் பிளே ஆர்டரை மாற்றிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ். பட் மைனஸே வந்து ப்ளஸ்ஸும் ஸ்க்ரீன் பிளே மைனஸும் ஸ்க்ரீன் பிளே நான் சொல்வேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்வேன் ப்ளஸ்ஸும் ஸ்க்ரீன் பிளே மைனஸும் ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா இவங்க ஸ்க்ரீன் பிளே ஐடியாவை புதுசாக பிடிச்சிட்டாங்க. ஆனால் வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் பிளேவோட கனெக்ட் பண்ணிக்க முடியல ஆடியன்ஸால். அது